ஹலோ ஆல், வெல்கம் டு அர்ஷதா ஃபேஷன். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஆரி எண்ணாட் வந்து எப்படி போடுறது. ஸோ இதை தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் வீடியோவில் வந்து நான் செயின் ஸ்டிச் வந்து எப்படி போடணும்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். இப்போ நீங்கள் செயின் ஸ்டிச் வந்து போட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் லாஸ்ட்டாக எண்ணாட் போடும்போது இந்த த்ரெட்டை வந்து கொஞ்சம் பெருசாகவே எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? நீங்கள் லாஸ்ட்டாக எடுக்கிற த்ரெட்டை வந்து அதை எண்ணாட் போட போகிறீங்கல்ல, அந்த த்ரெட்டை வந்து கொஞ்சம் இது போல் பெரிய செயினாக வந்து த்ரெட்டை வெளியே எடுத்துக்கோங்க. இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா, இந்த நீடில் இருக்குங்க பார்த்தீங்களா, இந்த நீடில் இந்த த்ரெட்டை வந்து இப்படி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு முன்னாடி இருக்க செயின் இருக்குது பார்த்தீங்களா, இந்த முன்னாடி இருக்கிற செயினை நான் எப்படி த்ரெட்டை வந்து நான் எப்படி நீடில் வந்து ஹேண்டில் பண்ணுறேன்னு பார்த்துக்கோங்க. இங்கே முன்னாடி இருக்க செயினை வந்து நீடில் எடுத்துருங்க. ஓகேங்களா? இப்போ முன்னாடி இருக்க செயினை வந்து நீடில் எடுத்துக்கிட்டு கீழே இருக்கிற த்ரெட்டை வந்து டைட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் கீழே இழுத்து பாருங்கள், த்ரெட் வந்து வராது. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு மெத்தடு. ஸோ ஆரி எண்ணாட்லேயே வந்து இன்னொரு மெத்தடும் இருக்குது. ஸோ அதையும் உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் மெத்தட் வந்து திரும்பவும் நீங்கள் செயின் ஸ்டிச் வந்து போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு மெத்தடில் வந்து நம்ம த்ரெட்டை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடுவோம். ஓகேங்களா? ஸோ அதே போல் தான் இதுவும். பட் இதில் வந்து என்ன பண்ணுவோம், நம்ம இதை கையை வச்சு நம்ம இந்த த்ரெட்டை வந்து ஸ்ப்ரெட் பண்ண மாட்டோம். அதுக்கு பதிலாக இந்த நீடில்லையே வந்து நம்ம இந்த த்ரெட்டை எடுத்து எப்படி வந்து நாட் போடுறதுன்றது தான் இதில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதே போல் லாஸ்ட் பண்ண மாதிரியே லாஸ்ட்டாக எண்ணாட் போடுற த்ரெட்டை மட்டும் கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கோங்க. இந்த பெரிய செயின். ஓகேங்களா? இந்த செயின் உள்ள, ஓகேங்களா, இந்த நீடில் பார்த்துக்கோங்க. இந்த செயின் உள்ள இந்த நீடில் விட்டு முன்னாடி இருக்கிற செயினை இப்படி எடுத்துருங்க. ஓகேங்களா? இதை எடுத்துட்டு இந்த நீடில் இருக்கு பார்த்தீங்களா, இந்த நீடிலுடைய டிப்பு வந்து இந்த ஊக்கில் இந்த த்ரெட் முன்னாடி இருக்கிற செயின் வந்து மாட்டுற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ என்ன பண்ணுங்க, கீழே த்ரெட்டை இழுங்க. ஓகேங்களா? இப்போ இதை எடுத்துருங்க. கீழே எடுத்து பாருங்க, த்ரெட் வராது. ஓகேவா? ஸோ இப்போ இது பார்த்தாச்சு. இப்போ நான் இது வந்து ஜரி த்ரெட்டில் தான் வந்து போட்டிருக்கேன். இப்போ வந்து நம்ம சில்க் த்ரெட்டில் வந்து எப்படி வந்து போடலான்ட்டு தான் பார்க்கலாம். இப்போ நான் இந்த சில்க் த்ரெட் வந்து எடுத்திருக்கேன். ஆல்ரெடி வந்து நம்ம எல்லாம் போட்டது சிங்கிள் த்ரெட்டில் தான் வந்து நம்ம போட்டிருப்போம். பட் சில்க் த்ரெட் பொறுத்த வரைக்கும் நம்ம டபுள் ஸ்டாண்ட் யூஸ் பண்ணி தான் வந்து செயின் ஸ்டிச்சாக இருந்தாலும் சரி, எந்த ஸ்டிச்சாக இருந்தாலும் நம்ம டபுள் ஸ்டாண்ட் வச்சு தான்
சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி போட முடியும். ஓகேங்களா? நம்ம ஜரி த்ரெட்டில் வந்து எப்படி நம்ம இந்த எட்ஜில் வந்து நாட் போட்டோமோ அதே போல் வந்து நாட் போட்டுக்கோங்க. இது வந்து டபுள் த்ரெட்டுன்றதுனால டபுள் த்ரெட்டை ஒன்றா சேர்த்து நாட் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ இதில் செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. பிகினர்ஸ்க்கு வந்து இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் இது ப்ராக்டிஸ் பண்ண பண்ண ஈஸியாக வந்து இந்த ஸ்டிச்சை வந்து போட்டுடலாம். இந்த நீடலையும் அந்த கீழே இருக்க அந்த த்ரெட்டையும் வந்து கரெக்டாக வந்து ஹேண்டில் பண்ணுங்கள். ஏன்னா சில்க் த்ரெட் பொறுத்த வரைக்கும் சில டைம் வந்து கட் ஆகிடும். ஸோ அதனால் வந்து நீங்கள் கரெக்டாக ஹேண்டில் பண்ணுங்கள். ரொம்ப டைட்டாக பிடிச்சி இழுக்க வேண்டாம். ஸ்லோவாகவே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இப்போது நீங்கள் லாஸ்ட்டாக எண்ட் நாட் போடுற த்ரெட்டை இது போல் வந்து வெளியே பெருசாக எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? எடுத்துகிட்டு இந்த த்ரெட்டை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. நம்ம லாஸ்ட்டாக பார்த்த மாதிரி தான் இப்படி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு முன்னாடி இருக்கிற செயினை இந்த நீடிலில் ஹேங் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? முன்னாடி இருக்கிற செயினை நம்ம இதில் ஹேங் பண்ணிட்டோம். ஜரி த்ரெட் பொறுத்த வரைக்கும் இந்த த்ரெட் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். பட் சில்க் த்ரெட் அப்படி இருக்காது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த முன்னாடி இருக்க செயினில் வந்து இந்த த்ரெட்டை வந்து ஹேங் பண்ணிட்டீங்கல்ல, இப்போ வந்து இந்த பெரிய த்ரெட் நம்ம எடுத்துருக்கோம் பாருங்கள், அதில் வந்து இப்படி ஹோல்ட் பண்ணிக்கோங்க. நீடில் இப்படி டைட்டாக ஹோல்ட் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து இந்த த்ரெட்டு வந்து மேலே வராது. ஸோ இப்போ நீங்கள் கீழே த்ரெட்டை எடுத்துருங்க. ரொம்ப டைட்டாக இழுத்துறாதீங்க, த்ரெட்டு வந்து கட் ஆயிரும். ஸோ இப்போது கீழே நல்லா இழுத்துட்டு நீடில் வெளியே எடுத்துருங்க. இப்போ கீழே இழுத்து பாருங்கள், த்ரெட்டு வராது. ஸோ நான் இது திரும்பவும் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள். நான் இங்கே எந்த ஒரு லைனும் போடாமல் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். சப்போஸ் நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் ட்ரா பண்ணிவிட்டு அது மேலே வந்து இந்த ஸ்டிச்சை வந்து போடுங்க. ஸோ இப்போது நான் த்ரெட்டை வந்து பெருசாக எடுக்கிறேன். இந்த த்ரெட்டில் தான் வந்து நான் நாட் போட போகிறேன். ஸோ அதனால் வந்து த்ரெட்டை வந்து பெருசாக எடுத்துக்கிட்டு இந்த த்ரெட்டை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு முன்னாடி இருக்க செயினை இந்த நீடிலில், ஓகேங்களா, இந்த நீடிலில் முன்னாடி இருக்க செயினை இப்படி வெளியே எடுத்துருங்க. ஓகேங்களா? இப்படி எடுத்துக்கோங்க. இந்த நம்ம வெளியே எடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அந்த த்ரெட்டு வந்து முன்னாடி இருக்கிற செயினுக்கு கீழே இருக்கணும். இங்கே பாருங்கள். ஓகேங்களா? கீழே இருக்கணும். ஸோ இப்போது இந்த த்ரெட்டை வந்து இந்த நீடிலில் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே டைட் பண்ணிக்கோங்க கீழே. ஸோ இப்போ நீடில் வெளியே எடுத்துருங்க. இப்போ ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். பாய்.